ராமர் கோயிலுக்கு போயிருந்தோம். அயோத்திக்கு இல்லங்க. அயோத்தியா பட்டணத்துக்கு. எங்க வீட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் தான். ராமருக்கு வந்து அயோத்திக்கு முன்னாடி இங்க தான் ஃபர்ஸ்ட்டு பட்டாபிஷேகம் பண்ணாங்களாம். அந்த சிலையே பார்த்தீங்கன்னா, கருவறையில வந்து ஒரு 5 சிலை பக்கமா இருக்கும். ராமர், சீதை, அனுமன், பரதர், அப்புறம் சுக்ரீவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஊருக்கு அதனாலேயே வந்து அயோத்தியா பட்டணம்னு சொல்லி பேர் வந்துச்சாம். இந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. பட் இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சகர் வந்து அந்த அர்ச்சனை பண்றப்ப என்ன சொன்னார்னா, நீங்க நினைக்கிறப்பலாம் வர முடியாது. ராமர் நினைச்சாதான் வர முடியும்னா, அது உண்மைதான். நாங்க நினைக்கிறப்பலாம் போக முடியல. பட் நம்ம வந்து இது போகணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு போனா போக முடியுது. நான் வந்து ஒரு 2 வாட்டியா பிரசாதம் எடுத்துட்டு போயிருந்தேன். இந்த தடவையும் சாம்பார் சாதம் எடுத்துட்டு போயிருந்தேன். 2, 3 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் எதுல சொதப்புனாலும் சொதப்புவேன். சாம்பார் சாதத்துல சொதப்ப மாட்டேன். அந்த தைரியத்துல தான் சாம்பார் சாதம் எடுத்துட்டு போனேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த கோயிலு. நீங்களும் வந்து பாருங்க.